6 மாதம் முடிஞ்ச குழந்தைகளுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாங்கிறதுக்கு வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்போ ஆரம்பிக்கலாம்னா, ஒரு 6.5 மாதம் ஆயிடுச்சுனாலே ஒரு அரை இட்லி, கொஞ்சம் இடியாப்பம் இந்த மாதிரிலாம் காலையில் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு சாம்பார் எப்படி செய்யணுன்றதையும் போட்டிருக்கிறேன் வீடியோவை. இந்த இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலும் கொஞ்சம் சர்க்கரையும் கலந்து கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ரவா பாத் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வறுத்தது, கொஞ்சம் காய்கறிகள் கேரட், பீன்ஸு, கேபேஜ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பல் பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோன்னா, ப்ரெஷர் பேனில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் சீரகத்தூளும் போட்டு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த 2 விசில்லையே எல்லா காய்கறியும் வெந்துடும், இந்த பருப்பும் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா ரவா பாத் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அது வெந்த உடனே இந்த ரவையை லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிறோம். வறுத்ததுக்கப்புறமா இந்த வெந்த காய்கறிகள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து நம்ம இதில் கொட்டிக்க போகிறோம். தாளித்து கொட்டினதுக்கப்புறமா இதில் ரவையை சேர்த்து நம்ம நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி எடுக்கணும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வெயிட் இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா, இந்த சாப்பாட்டோட அளவையும் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போகணும். தேவையான சத்துக்களையும் சேர்த்துக்கிட்டே வரணும். இப்போ மத்தியானம் லஞ்சுக்கெல்லாம் ஒரு முட்டையை கிண்டி அதில் பாதியை ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி செய்து அதில் பாதியை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் மத்தியான சாப்பாட்டோட. காலையில் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்த ஒரு கிச்சடியோ அல்லது பொங்கலோ செய்யலாம். இப்போ நான் ரவை சேர்த்து செஞ்சுருக்கிறேன். நீங்கள் சிறுதானியங்கள் கூட ஒரு 8 மாதத்துக்கு பிறகெல்லாம் சிறுதானியங்கள் ஏதாவது ஒரு சிறுதானியத்தை ஒரு நாள் சேர்த்து நீங்கள் பொங்கல் மாதிரி செய்து கொடுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு நெய்யும் சேர்த்து அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது நல்லா தான் தெரியும். உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு வேறு வேறு டிஷ்ஷஸை உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க.